ஜெகன் ஆடுற ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்துடுறியே, ஆட்டத்தை பார்க்க வரியா இல்ல ரெண்டையும் தான்? என்ன தப்பு? என்னடி ஒரு டைப்பா பேசுற? கமலா, இன்னைக்கு அவர் ஸ்டேட் சாம்பியன், நாளைக்கு நிச்சயமா ஆல் இந்தியா சாம்பியன் ஆயிடுவாரு. அவரோட மனைவியை சொல்லிக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? ஏண்டா ஜெகன், அது என்னடா மேட்ச்ல எந்த பக்கம் கேமராவை திருப்பினாலும் அவ உன்னை பார்த்தா ஈன்னு இழுச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா? ஏண்டா உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இது இருக்குதா? இது இருக்கிறதாவே வச்சுக்கேன். டேய் 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 டேய், இது இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஜெகன், அந்த காலத்துல சின்ன பையனா இருந்தப்பவே விளையாட்டுகள்ல எனக்கு ரொம்ப பிரியம். கொடக்கம்பு, வாக்கிங் ஸ்டிக் இதெல்லாம் எடுத்துட்டு போய் தலைகளை புடிச்சிட்டு ஹாக்கி விளையாட ஆரம்பிச்சிருவேன். இப்ப ஹாக்கி ஸ்டிக் வாங்க வசதி இருக்குது, ஆனா பிசினஸ் இருக்கிறதுனால விளையாடுறதுக்கு நேரம் இல்லை. அதான் என் பொண்ணு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். சார், எனக்கு கூட டென்னிஸ் வெறும் பொழுதுபோக்கு தான். ஏதோ என்ன அறியாமலே ஸ்டேட் சாம்பியன்ஷிப் கிடைச்சு போச்சு. ஆமா சார், நர்சிங் ஹோம்ல டாக்டரா பிராக்டிஸ் பண்ண நேரம் போக மீதி நேரத்துல தான் இவன் டென்னிஸ் ஆடும். நீங்க நான் வந்து அப்பா டென்னிஸ்ல மட்டும் சாம்பியன் இல்லை, இவரு காலேஜ் படிப்புலயும் சாம்பியன். உன் சரித்திரமே தெரியும் இவளுக்கு. உன்னுடைய ரசிகை. அதை விட ஒரு படி மேல போய் வெறின்னு கூட சொல்லலாம். சார், எங்க அம்மா கூட என்ன டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. ஆனா நான் படிப்பு முடிச்சுட்டு பட்டத்தோட என்னால அவங்க படத்துக்கு முன்னாலதான் நிற்க முடியும். சாரி. இவனை வளர்த்ததெல்லாம் இவன் வீட்டு பக்கத்துல குப்பத்து ஜனங்க தான் சார். பை தி வே, நான் வந்து டியா போன் வந்துருக்கு. வேண்டா, உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கியா? என்னை பத்தி ஒரு வார்த்தை சொன்னியா? சொல்றேன். எஸ், எனக்கு நேரம் பார்த்து பேசணும். ஆமா, எப்ப பார்க்கலாம்? நாளைக்கா? நிச்சயமா. ஓகே, போலவாடா சார். அப்ப நாங்க புறப்படும். ஓகே சார். நான் பலரோட அறிமுகப்படுத்தலாம் முயற்சி பண்ணல, முடியல. இப்ப முயற்சி பண்ணுங்களேன். என் பேர் மோகன், பத்திரிகை ரிப்போர்ட்டர். வெரி குட், வெரி குட். ஜென்டில்மேன், தேங்க்யூ. குட் நைட். போலாமா? போலாமே. ஏய் மோகன். ஆனா ஜெகன், என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்ல, எனக்கு அர்ஜென்டா 300 ரூபாய் பணம் தேவைப்படுது. இந்த பாரு, ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. ஊருக்கு போனவன மணியார அனுப்பிச்சு வச்சிடறேன். 300 ரூபாயா? உங்ககிட்ட இல்லையா? ஆபீஸ்ல வாங்கி கூட. ஆபீஸ்லயா? தலைக்கு மேல வாங்கியாச்சு. இனிமேல்ட்டு கேட்டேன் கழுத்தை புடிச்சு தள்ளிடுவான். இந்த மோட்டார் சைக்கிள. ஐயோ, ஆபீஸ் மோட்டார் சைக்கிள்டா. இது அடமான வச்ச சீட்டை கிழிச்சிருவான். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், வெரி அர்ஜென்டா. டேய் ப்ளீஸ். சரி, என் ரூம்ல போய் உட்காரு, இதோ வந்துடுறேன். போடா போடா. மார்னிங் மேடம், 300 ரூபாய் செக் பணம். முப்பது 10 ரூபாய், இல்லன்னா 60 5 ரூபாய். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. உங்க அக்கவுண்ட்ல 10 ரூபாய் தான் இருக்கு. 300 ரூபாய்க்கு செக் எப்படி எடுத்துட்டு வந்தீங்க? கவனிக்கல மேடம், இப்ப அவசரமா பணம் வேணும் எனக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? இந்த கட்டடம் கட்ட நாள்ல இருந்து நான் கஸ்டமர். என்ன நம்பி ஒரு 300 ரூபாய் கடன் கொடுக்கலாம் மேடம். கடன் கொடுக்குற அதிகாரம் எனக்கு இல்லைங்க. மேனேஜரை போய் பாருங்க. நெக்ஸ்ட். மார்னிங் சார். என்ன விஷயம்? சும்மா உங்களை பார்த்துட்டு போலன்னு வந்தேன். பார்த்தாச்சு இல்ல, போயிட்டே இருக்கலாம். தலைக்கு மேல வேற இருக்கீங்க. ஒண்ணுமே இல்ல சார். பேங்க்ல ஒண்ணும் இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது. நிறைய பணம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சனிக்கிழமை காலையில உங்களை பாக்குறதும் ஏழ்மலை ஏறி பெருமாள் தரிசனம் பண்ற மாதிரி ரொம்ப புண்ணியம். கடன் கேட்கத்தானே வந்த? ஒண்ணு பண்ண, நீ கேட்க வந்த பணம் கிடைச்சதுன்னா இந்த 7 மணி ஆகிட்ட வேண்டிக்க. மயிலாப்பூர் மரத்தடியில உட்கார்ந்து மொட்டை அடிச்சுக்கிறேன்னு. இந்த மாதிரி காக்கா புடிச்சு கடன் கேட்கிற வேலையை மாத்திரைக்க வச்சுக்காதே, வெளியே போ. வாய் திறந்து நான் உங்ககிட்ட கேட்கமா? முகத்தை பார்த்து அள்ளி கொடுக்குற கையாச்சு. நம்மளது நம்பிக்கை. ஆமா சார். 300 ரூபாய் ஓடி உதப்ப. திருப்பி நீ உதச்சா அசிங்கமா போகுமேன்ட்டு பேசாம இருக்கிற. பொழுது பிடிங்கி பொழுது போனா இதே வேலையா போச்சு உனக்கு. ஏன்
சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் எதுல விடுற? சீட்லயா, ரேஸ்லயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நான் உங்ககிட்ட விலைக்கு வந்தாலும் சொல்றேன் எல்லாத்தையும். விலைக்கு சொல்ல போறியா? பணம் கிடையாது, ஒண்ணு கிடையாது, வெளியே போ. கோச்சிக்கிட்டா கூட உங்க முகத்துக்கு தெய்வீக கலை, தயார குணம், நிறைஞ்ச பார்வை, ஒரு சொட்டு கூட குறையில. அதெல்லாம் ஏன் பாக்குற? பணம் கிடையாது, வெளியே போக போறியா இல்லையா? லதா கூப்பிடு. கண்ணாடி கதவியா, வெளியே தெரியாது? அதுல எதுல நேற்று மழை பெய்ஞ்சது இல்ல, உங்க பத்தி தான் ஒரே பேச்சு. ஏன் கொடை கொடுக்குறேன்னா என்ன ஒழுங்கா வேலை செய்ய விட போறியா இல்ல உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளமா? போட்டோ சின்னதா வேணும். சின்னதா இல்ல, பெருசா இருக்கு போட்டோ. செவுத்துல மாட்டிட்டு நீ தள்ளி இருந்து பாரு, போட்டோ சின்னதா தெரியும். எதுக்கு போட்டோ? பூஜை வச்சு கும்பிடுதான் சார். இருக்கும் போதே மாலை போடணுங்கிறியா? ஆட்டிட்டு தூபம் காட்டினாங்கிறியா? இல்ல சார், நான் உங்களை தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன். மோகன் அறிவில்லை, எத்தனை வாட்டி சொல்றது? வாட்டி குத்துரு சார். நான் எப்படியா கொடுக்கறது? அப்பா மாதிரி சார் நீங்க. எனக்கு இப்படி ஒரு புள்ள பார்க்கவே மாட்டேன் தெரியுமா? தாத்தா, எப்ப கூப்பிட்டு எப்ப வர நீ போய் சொல்லு. முதல்ல இவ சொல்ல தாங்க முடியல என்னால. பேசாம 300 ரூபாய் ஓடி கொடுத்து அனுப்பு. தேங்க்யூ சார். நேர கை வச்சு இதெல்லாம் பண்ணாது, எனக்கு என்னென்னமோ பண்ணுது. எழுந்துரு எழுந்து. 300 சொன்ன உடனே இப்படி ஏறிட்டிய, 1000 சொல்லிதான் இன்னும் எவ்வளவு உயரம் போயிருந்திருப்பேன். இன்னொரு வாட்டி ஓடி கீடின்னு சொல்லி உள்ள வந்த நான் வெளியே போயிடுவேன், புரியுதா? வெளியே போக சார் சொல்லியாச்சு. இல்ல அப்புறம் இன்னும் இல்ல, இன்னும் ஏன் நிக்கிற? போட்டோ ஒண்ணு கேட்டேன். ஒண்ணு பண்ண, நானே நிக்கிறேன். என்ன சுத்தி பிரேம் அடிச்சு செவுத்துல தொங்க விட்டுரு. உன் ஆசையை தீர்ந்த மாதிரி இருக்கும், எனக்கும் உன் தொல்லை தீர்ந்த மாதிரி இருக்கும். போ போயப்பா. இவனுக்கு யார் கிடி மோகன் பேர் வச்சது? ஓடி மோகன் வச்சிருக்கணும். எப்ப பாரு ஓடி ஓடி ஓடி. சீக்கிரம் சார். என்ன அவசரமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதான பார்த்தேன். மேடம் கொஞ்சம் கவுண்டரை காத்துங்க. பத்திரிக்கையில ஒரு கவர்ச்சி கண்ணி படம் போட்டுருக்கீங்களே, யாரு சார் அது? பூமுகம் ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்கான். என்ன பேரு? அதெல்லாம் போட்டிருக்கேன். ஆமா போட்டிருக்கு. ஆமா எத்தனை மணிக்கு பேங்க் மூடுறீங்க? 6 மணிக்கு. அதுக்குள்ள என்னுடைய ஓய் என்ன சார் அப்படி கேட்டீங்க? இந்த கையால லட்ச லட்சமா எண்ணிருக்கேன் சார். ஆமா கவர்ச்சி கண்ணிக்கு என்ன வயசு? 45. 45? அப்ப கவர்ச்சி கண்ணி இல்ல, கவர்ச்சி கிழவி. பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். எனக்கு தெரியுமே. எப்படி? எத்தனையோ தடவை உன் கையில ஓடுற ரேகையை நான் பார்த்தேன். Is it? Yes. Please. ஜெயா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்திலேயே 2 பேர் தான் யாரு கைய வேணாலும் உரிமையோட தொடலாம். ஒண்ணு வைத்தியன், இன்னொன்னு ஜோசியன். எத்தனையோ கை பார்த்தேன் ஏழுமலை வாசா, இந்த கை பார்ப்பதற்கும் அருள் புரிந்தாய் நேசா. தோகை கையில் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம் இருக்குதம்மா. கல்யாண தேதி வைக்க ஆசை தோன்றும் பெண்ணின் ஜாதகம், ஆசை தோன்றும் பெண்ணின் ஜாதகம். தோகை கையில் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம், தோஷம் 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 இருக்குதம்மா. சொல்வது முதல் தாரம், கையில் இருப்பது மறுதாரம். கண்கள் சொல்வது முதல் தாரம், கையில் இருப்பது மறுதாரம். 3 பிள்ளை உண்டு, 3 பெண்கள் உண்டு, எதுவும் சொந்தமல்ல ஸ்வீகாரம்.
காலம் போய் பாட்டியானால் கல்யாணம் நடக்கும். தோகை சொல்லும் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம் இருக்குதையா. கல்யாண தேதி வைக்க ஆசை தோன்றும் பிள்ளை ஜாதகம், ஆசை தோன்றும் பிள்ளை ஜாதகம். தோகை சொல்லும் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம், தோஷம் 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 இருக்குதையா. பெண்ணும் பிள்ளையும் ஒரு ஜாதி, கையில் உள்ளது ஒரு ராசி. பெண்ணும் பிள்ளையும் ஒரு ஜாதி, கையில் உள்ளது ஒரு ராசி. இங்கும் தோஷம் உண்டு, அங்கும் தோஷம் உண்டு, இரண்டும் சேர்ந்து கொண்டால் சுகவாசி. காலம் போய் தாத்தாவானால் கல்யாணம் நடக்கும். தோகை கையில் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம், தோஷம் தோஷம் தோஷம். தோஷம். கன்னி பிறந்தது வைகாசி, கன்யா ராசி மகராசி. கன்னி பிறந்தது வைகாசி, கன்யா ராசி மகராசி. யாரும் யாரும் என்று ஈசன் சொல்லிவிட்டால் ராசி என்ன ராசி முகராசி. நானும் நீயும் ஒன்னா சேர்ந்த 16 பிறக்கும். தோகை சொல்லும் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம் இருக்குதையா. கல்யாண தேதி வைக்க ஆசை தோன்றும் பெண்ணின் ஜாதகம். ஆசை தோன்றும் பிள்ளை ஜாதகம். தோகை கையில் ரேகை சுத்தம், ஆனால் கொஞ்சம் செவ்வாய் தோஷம், தோஷம் 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 தோஷம். ஆஹா, ஆஹா. என் மகளா இப்படி பேசுறது? ஆமாப்பா, அவரை பார்த்த நாள்ல இருந்து என் மனசுல அந்த எண்ணம் ஏற்பட்டுச்சு. முடிவுக்காக உங்க முன்னாடி நிக்கிறேன். ராங் நம்பர், ராங் நம்பர். என் மேல கோவம்னா அதுக்காக சாப்பிடாம இருக்கணுமா? நானும் நேத்துல இருந்து சாப்பிடல. அப்பா, மனசுக்கு பிடிச்சது கேட்டேன், வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லிடுங்க. நான் எடுத்த எந்த முடிவும் சரியா இருக்கும்னு நினைக்கிறவர் எங்க அப்பா. இப்ப என்னமோ குழம்புறாரு. வியாபாரத்துல அவசரமா எடுத்த எந்த முடிவும் அள்ளி கொடுத்திருக்க அவருக்கு. அந்த ரத்தம் தானே நானும். எவ்வளவு நாள் இப்படி யோசனை பண்றதா உத்தேசம்? ஜெகன் அப்பா அம்மா இல்லாதவர், நல்லவர், ஏழைங்க மத்தியில வளர்ந்தவர், சாதாரண டாக்டர். அதனால யோசனை பண்றீங்களா? நான் தான்ப்பா குடும்பம் நடத்த போறவன். ப்ளீஸ் பதில் சொல்லுங்கப்பா, என்ன கொல்லாதீங்க. Congratulations, sir. Thank you. அந்த மாதிரியே அவரையே கல்யாணம் பண்ணிட்டியே. இனிமே 24 மணி நேரமும் டென்னிஸ் கோர்ட்ல தான் உன்ன பார்க்க முடியும். ஜெகன், என் மகளை மாத்திரம் நான் உங்களோட அனுப்பல, என் குடும்பமே உங்களோட வரும். தாயில்லா பொண்ணுன்றதுனால செல்லம் கொடுத்து வளர்த்தேன். புடவையில இருந்து புருஷன் வரைக்கும் எல்லாமே அவன் செலக்ஷன் தான். எப்பாவது மனசு நோக்கும்படியா நடந்துட்டாள்னா அவளை மன்னிச்சிருவான். ஜெயாவும் நானும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். நீங்க நினைக்கிறது மாதிரி எங்க வாழ்க்கையில அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படவே ஏற்பாது. ரொம்ப தேங்க்ஸ்பா. ஜெயா, இந்தம்மா கையெழுத்து போட்ட பிளாங்க் செக் புக். உனக்கு எப்ப பணம் தேவைப்படுதோ அப்ப பேங்க்ல இருந்து வாங்கிக்க. எனக்கு எதுக்குப்பா பணம்? ஏம்மா,
சின்ன பிள்ளையா இருந்த போது தினம் அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். இப்ப புருஷன் வந்த உடனே என் பணமே வேண்டாம்னு சொல்றியா? அது இல்லப்பா. இத பாருமா, உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா இந்த நேரத்துல முறைப்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து அனுப்பிச்சிருப்பா. வேண்டாம்னு சொல்லாதம்மா, வாங்கிக்கம்மா வாங்கி. உங்களுக்காக நம்ம மெட்ராஸ் பங்களாவை காலி பண்ணி ரெடியா வைக்க சொல்லிருக்கிறேன். நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். மாமா, மெட்ராஸ்ல எனக்கு சின்ன குடிசை ஒண்ணு இருக்கு. ஜெயா வந்து பாக்கட்டும், குடிச்சாங்க இருக்கட்டும், இல்லைன்னா மாத்திக்கிட்டோம். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறாருல்ல என் மாப்பிள்ளையாச்சே. சார், போர்டு மீட்டிங் ஃபைல் பண்ண வந்திருக்கேன். சேர்மன் டைரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணையும் மாப்பிளையும் வழி அனுப்பிட்டு வந்துடுறையா. இவர் நம்ம மெட்ராஸ் ஆபீஸ் மேனேஜர் மிஸ்டர் சிவம். ஹலோ, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். அப்பா, உடம்பு ஜாக்கிரதையா பாத்து. முடியாது. என்ன செய்வேன்? குடிச்ச விட்டு போகாம இங்கே இருந்துருவியா? பெண் குழந்தைய பத்திரம் செத்துக்காதீங்க. அது திடீர்னு ஒரு நாளைக்கு நம்மள அம்போன்னு விட்டுட்டு பொசுக்குன்னு போயிடும். அப்புறம் நாம கடந்து துடிக்கணும். சும்மா தமாஷா சொல்றேன்பா, தமாஷா சொல்ல. நீங்க பரப்பு வரமா. வணக்கம். என்ன பெரியவரை சௌக்கியமா இருக்கீங்களா? குழந்தைங்க எப்படி இருக்கு? ஜெயா, இவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க. டெய்லி 1 மணி நேரம் ஆகுது நான் இங்க வருவேன். இவங்களுடைய சொந்தம் ரத்த பந்தத்தை விட வலுவானது. அத்தை, மாமா, பாப்பா, நல்லா இருக்கீங்களா? ஜெயா, இவங்க அத்தை மாமா. சுருக்கமா சொல்ல போனா இவங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்க அப்பா அம்மா ஞாபகம் தான் எனக்கு வரும். நான் படிக்கிற காலத்துல இவங்களுடைய உதவி இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கே வந்திருக்க முடியாது. மாமா, இவன் என் சம்சாரம், பேரு ஜெயா. ஜெயா, நமஸ்காரம் படிக்க இருக்கு ஆச்சாரம்மா. மகராசியாரம்மா, ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி இருப்பா, ஓடிய போய் காஃபி எடுத்து வந்துடுறேன். அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க தான் இங்க அடிக்கடி வரப்போறோமே, அப்ப சாப்பிட்டா போச்சு. மாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா? அத்தை, மாமாவை பாத்துக்கல. சரிப்பா. ஜெயா, போலாமா? போயிட்டு வாமா. எப்படி நம்ம சொந்தக்காரங்கள? உங்க மனைவியானதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அம்மாடியோ, நீ ரொம்ப ஐஸ் வச்சுட்ட. இது கரையறதுக்குள்ள நம்ம குடிசைக்கு போயிடுவா. ஏறவே மாட்டேங்குது. என்ன சொல்ற நீ? சொல்றாங்க சொரக்காக்கி வேகமா போ. இதுதான் நான் ஆட்டோ ரிக்ஷால ஏறவே மாட்டேன்னு சொன்னேன். நீ வா, நீ வா. வேகம் வா. என்ன ஆட்டோ ரிக்ஷா டாப் போடலையா? டாப்ல தான் இப்ப போடுறேன். நீயாடி? சரி, என்ன வச்சு இஷ்டாந்ததுக்கு கூலி எம்மாங்காச்சு வேணும். ஏயா, கட்டின பொண்டாட்டிக்கு கூலியா குடுக்கற கூலி? இப்படி கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சுக்கின்னு வண்டி ஓட்டிக்கிறியா? ஏயா, ரோட்டு மேல ரிக்ஷா ஓட்டிக்கின்னு வரும்போது ஏதாவது லாரி கிட்ட மாட்டிக்கினீங்கன்னா என்ன கதி? இந்த மதுரை ரிக்ஷா ஓட்டின்னு வரான்னா எல்லாரும் ஒதுக்கி பிளாட்பாரத்துல ஓட்டின்னு போவாங்க. இவர் பெரிய கவர்னர். இவர் வராருன்னா எல்லாரும் ஒதுக்கி பிளாட்பாரத்துல ஓட்டுறாங்க. ஐயா வராரு. ஏயா, இப்படி பட்ட பகல குடிச்சுக்கின்னு வந்து நிக்கிறியா? உனக்கு எம்மா தகிரியா? ஐயா கண்ணாலத்தை பண்ணிட்டு வராருங்கிற சந்தோஷத்துல இப்படி முழுசா ஒண்ணு உள்ள தள்ளின. இப்ப என்னன்ற, உங்க அப்பன் வீட்டுல நான் குடிக்கிறேன், நானே சம்பாதிக்கிறேன், நானே குடிக்கிறேன், எவங்க கேக்குறது? எங்க அப்பா அப்பவே சொன்னாரியா, இந்த குடிகார பையன் வானா வானான்னு. இந்த ஆள் பெரிய அயக்கு. இந்த அயக்குல மயங்கி கண்ணாலம் கட்டிக்கினேன், இப்ப அனுபவிக்கிறேன். அப்ப பெரிய லாடு லபகதாசு. யார வேணாலும் சொல்லு, லபகதாசுன்னா அப்பால நடக்கிறது வேற. அப்படித்தாண்டி சொல்லுவேன். லபகதாசு லபகதாசு லபகதாசு. உங்க அப்பா அரணிகார் தானடி போட்டுக்கின்னு இருந்தான். நம்ம கண்ணாலத்துக்கு பிறகு தானடி அவன் வேஸ்ட் கட்டின்னு அலையிறான். ஆமா ஐயா, எங்க அப்பா அரணிஜாராவது போட்டுக்கிட்டு இருந்தாரு. உங்க அப்பா கோவணத்தை தானே கட்டிக்கின்னு அலைஞ்சாரு. அங்க போகாத, சரியான குடிகார பரம்பரை. பாஞ்சாலி, பரம்பரையை பத்தி சொன்ன பல்ல உடைச்சிருவேன். எங்க தாத்தாவுக்கு சொந்த ஊரு பாண்டிச்சேரி, அவ்வளவுதான். ஐயா, உனக்கு கட்டின பொஞ்சாதி ஆச்சு. நானு உனக்கு நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருக்குதா?
டாக்டரியா வீட்டுல வீட்டு வேலை பாக்குறது பத்தாதுன்னு தெரு தெருவா காகரி கூடைய தூக்கி தலையில வச்சுக்கின்னு நாய் மாதிரி கோவிங்கன்னு வந்து உனக்கு வடிச்சு கொட்டுற. நீ ஓசில துண்ணுக்கு உனக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல, ரோஷம் இல்ல. இதத்தான் குடிசைன்னு சொன்னீங்களா? நீ ஒண்ணு நம்ம சொந்த வீடு நினைச்சுக்காத. என் ஃப்ரெண்டோட வீடு, ஃபேமிலியோட அமெரிக்காவுக்கு போயிருக்கான். அவன் திரும்பி வர்ற வரைக்கும் நம்ம சொந்த வீடா நினைச்சு இருந்துக்க வேண்டியதுதான். அவங்க 2 பேரும் நம்ம அவுட் ஹவுஸ்ல குடியிருக்காங்க. அவன் பேரு மதுரை, அவன் பேரு பாஞ்சாலி. அவங்க 2 பேரும் தான் நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்யறது. உனக்கு பொழுது போகலன்னா அங்க ஒரு சேர் போட்டு உட்காந்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங். இருட்டு ஒண்ணு குடிச்சிட்டு வருவான், பயங்கரமா தகராறு நடக்கும். ஆனா படுக்கை அறைக்கு போனா சமாதானம் ஆயிடுவாங்க. அவளுக்கு வேண்டியதை அவன் வாங்கிட்டு வருவான், அவனுக்கு வேண்டியதை இவ செஞ்சு வைப்பா. இதுதான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை. சரியா சொல்லியா வைஃப்? 2 ஒண்ணுதானே. தச்சி சாரு கேட்ட ஜோடிமே. ராத்தாத்தி மாதிரி இருக்கிறாங்கயா. பத்தி பெட்டி எடுத்து போயிட்டு வெத்தி பெட்டியா? வெத்தி பெட்டியில இதுக்கு பேரு. இதுக்கு பேரு பயிர் பாக்ஸ் பொட்டி. ஒழுங்கா சொல்லிட்டேன். என்ன வேணும் வைமா? தச்சி ஏ கண்ணமா எப்படி சாயந்தரம் சீக்கிரமா வந்துடுறேன். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு சமைக்க தெரியுமில்ல? தெரியுமோ தெரியாதோ, வசமா நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஐயோ என்னங்க? ஸ்டெதஸ்கோப்பை மறந்துட்டு போயிட்டேன். அப்படியா? சீக்கிரமா போ. என்னங்க இது? ஒண்ணே ஒண்ணு. ஐயோ, நீங்க நர்சிங் ஹோம் போக வேண்டாம். நர்சிங் ஹோம்க்குலாம் அப்புறம் போலாம். சொன்னா கேளுங்க. ஐயோ, சொன்னா கேளுங்க. Thank you. Bye. Bye. யாராவது காலாகாத்தார் தொந்தரவு பண்ணிக்கிட்டு. நீயா? சரி சீக்கிரம் பெருகிட்டு போ. ஐயா, இன்னைக்கு சம்பள தேதி. அதோட ஒரு 50 ரூபாய் அட்வான்ஸ் வேணுங்க. வீட்டுல செலவு இருக்கு. அட்வான்ஸா? பேங்க்ல ஓடி வாங்கி தரேன். அது என்னங்க ஓடி? கடன் எதையும் அடங்க வைக்காம பேங்க்ல வாங்குற கடன் தான் ஓடி. ஓடுற உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறேன். 9 மணி ஆகட்டும், பேங்க்ல இருந்து வாங்கி தரேன். மணி 10 ஆயிடுச்சுங்களே. 10? ஐயோ, வெளியே போய் நில்லு. என்னையா பல்ல வளர்க்காம குளிக்காம இப்படியே கிளம்புறீங்க? ஆமா,
தினம் ஆடு மாடல பல்ல வழுகுது. நீப்பா ஏன் அவசரம் எனக்கு தான் தெரியும். நீ வேற நடுவில் வந்து மார்னிங் மேடம். இப்பதான் உங்களுக்கு பொழுது விடுஞ்சுதா? பேங்க் மூடுற நேரம் மிஸ்டர் இது. கஸ்டமர் வந்தா பணிவா அன்போட பேசணும். அதனால தானே பொண்ணுங்களை பேங்க்ல வச்சிருக்காங்க. எனக்கு இந்த வெட்டி பேச்செல்லாம் பிடிக்காது. என்ன விஷயம்? செக் கடனா திருப்பி வந்திருக்கேன். இந்தாங்க இது என்ன? செக் ஓடி கடன் 300 ரூபாய் தான். மிஸ்டர் மேனேஜர் அன்னைக்கு கண்டிப்பா சொல்லிட்டாரு, 1 ரூபாய் கூட கடன் கொடுக்க கூடாதுன்னு. நீங்க மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். மிஸ்டர் மேனேஜர் போய் பாருங்க. கோபத்திலயும் ஒரு கிளாமர். உங்களை பார்க்கும் போது அந்த அம்மன் சில பாக்குற மாதிரி இருக்கு. வெள்ளிக்கிழமை ஏன் தெரியுமாங்க வரேன் உங்களை பாக்குறதுக்குதா. மேடம் உங்ககிட்ட ஒரு சின்ன போட்டோ இருக்கா? ஏன் பூஜையில வச்சு கும்பிடுறதுக்கு. மிஸ்டர் இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க, அங்க வச்சுக்கோங்க. இந்தாங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். சொல்றது கேளுங்க. பேங்க் மூட டைம் ஆச்சு, தொந்தரவு பண்ணாம போங்க. எடுத்துட்டு போறாங்க. அவன் எப்படி இருப்பான்? உயரமா குண்டா 300 பேர் இருப்பான். அடையாளம் ஏதாவது சொல்லு. சிறப்பு தொப்பி போன் பண்ணியா? என்னன்னு சொல்லி போன் பண்ணாங்க. சொல்லு. கர்ணன் பேங்க் உங்களுடைய பேங்க் அப்படின்னு விளம்பரப்படுத்திருந்தோம். எவனோ ஒருத்தன் வந்தான், சொந்த வீடு மாதிரி உள்ள நுழைஞ்சு அவன் பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லு. மகன் வேண்டாம், அவனுக்கு பொண்ணை கட்டி போடுவேன். போலீஸுக்கு போன் பண்ணியா? பணம் திருட்டு போயிடுச்சுன்னு எடுத்துட்டு போவாங்க. அவனுடைய அடையாளத்தெல்லாம் சொல்லு. பணம் தேடுற. எங்கடா இருக்கிற?
சார் வருவாங்க. மத்தியில வராங்க. இது கல்யாண கொடியா சார்? இவனா போலீஸ் கடைக்கார பையன். என்னடா இந்தாங்க பணம். சார் 300 ரூபாய் பணம். மேடம் என் கணக்குல இவனுக்கு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாவா? நீ ஆயா நீ கேட்கும் போது முடிச்சுக்கிற, கொடுக்கும் போது முடிச்சுக்கிற. உரியா பாபூர்த்தி, நீ என்ன பண்ற? போலீஸ வர வேண்டாம்னு சொல்லுவது. இது ஒண்ணுதான் உருப்படியா செய்யற. என்ன மிஸ்டர், கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. பலமான அடியோ? எனக்கா? நானே என் கையால குத்திக்கிட்டு. தெரியுது. மேடம், நான் சண்டை போட்டேனே, நீங்க அங்க வந்தீங்களா? நானா? ஏன்? ஒண்ணுமில்ல, சும்மா கேட்டேன். என்னங்க பண்றது? படுத்தா நெஞ்சு படபடன்னு அடிக்குதுங்க. அப்படியா? உடனே எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கீங்க. சில சமயம் உட்கார்ந்தா கூட நெஞ்சு பட்டு பட்டுன்னு அடிக்குதுங்க. அப்படியா? உடனே படுத்துங்க. ஆமா, உங்க உடம்புக்கு ஒண்ணு இல்ல, தப்பா எடுத்துக்கலன்னா ஒண்ணு சொல்றேன். நீங்க சொன்னா நான் கேட்டுக்கிறேன். ஓவர் வெயிட் தான் காரணம். நீங்க அதிகமா சாப்பிடாதீங்க, சப்பாத்தி சாப்பிடுங்க. சரிங்க. ஏங்க சப்பாத்தி எப்பங்க சாப்பிடுறது? சாப்பாட்டுக்கு முன்னாடியா இல்ல சாப்பாட்டுக்கு அப்புறமா? சாப்பாட்டுக்கு பதிலாமா? சாப்பாட்டுக்கு பதிலாவா? சரி, இந்தாங்க 100 ரூபாய் வச்சுக்கோங்க. எனக்கு ஃபீஸ் 10 ரூபாய். பரவாயில்லைங்க, சும்மா வச்சுக்கோங்க. ஜெகன், நான் மிஸ்ஸஸ் ஜெகன் பேசுறேன். என்ன ஜெயா, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா ஈ ஓட்டிட்டு இருக்கு. இதானே வேண்டாங்கிறது. சாப்பிட்டீங்களா? ஓ, சாப்பிட்டனே, ரொம்ப பிரமாதம். புரியல, எப்படி இருந்தது? ஓகே. என்னங்க இங்க சொன்னமா, இவருக்கு மருந்து போடுங்க. அப்புறம் இப்ப நான் என்ன புடவை கட்டிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க. நான் வந்து அவுக்குறது. சிச்சி, என்னங்க அசிங்கமா பேசுறீங்க? நர்ஸ் கிட்ட சொன்னமா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது. எப்ப வருவீங்க? இவர் காரியம் செய், ட்ரெஸ் பண்ணிட்டு கரெக்டா 6 o'clock இங்க வந்துரு. இங்க இருந்து நாம வெளியில போலாம். ஓகே? ஓகே. வாங்க உட்காருங்க, டாக்டர் கிட்ட சொல்றேன். சார், உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. வேணும்னு நான் இருந்து பாத்துக்கிறேன். இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. வாய காட்டு. மருந்து வாங்கி ஒரு நாளைக்கு 3 வேளை. நெக்ஸ்ட் என்னம்மா, உடம்பு எப்படி இருக்கு? நாளையில இருந்து உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பலாம். உங்க ஒய்ஃப் 6 மணில இருந்து வெயிட் பண்றாங்க. குட் நைட் சார். ஐம் சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, வாங்க வீட்டுக்கு. கம். என்னப்பா கடை இப்படி வச்சுக்கிற? கஸ்டமருக்கு ஒரு வசதி பண்ணிக்கிறியா? நீ உட்கார்றதுக்கு ஒரு சேர் இருக்குதா? வச்சு துண்டுறதுக்கு ஒரு டேபிள் இருக்குதா? டியூப் லைட் இருக்குதா? என்னவா இது? விக்கிறது கள்ளச்சாராயம். இதுல டியூப் லைட் வேற, போர்டு வேற வேணுமா இவருக்கு? இதுல 100 ஊத்துப்பா. பழைய பாக்கி 9 கீழே வையே, அப்புறம் ஊத்துவான். சரிதான்பா, ஒரு 1 ரூபாய் கொடுப்பா. அப்புறம் 10 வச்சுக்க. 10 வச்சுட்டீங்கன்னா அது உன் மனசுல பச்சுன்னு இருக்கு. ஒண்ணும் கவலைப்படாத.
என்னப்பா 100 ஊத்த சொன்னா 99 ஊத்தி இருக்கிற? நீ குடுக்கற காசுக்கு போதும். என்னப்பா சரக்கு சரியில்லையே, ஏறவே மாட்டேங்குது. நீ ரெண்டா தெரிஞ்சாதான் சரக்கு கரேட்டுன்னு அர்த்தம். என் பொண்டாட்டி என்ன திட்டுறதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமா, இப்ப கரெக்டா டைம் என்ன? 10:30. அது எனக்கு தெரியாதா? கால பத்தரையா இல்ல ராவு பத்தரையா? இவனுக்கு போதை ஏறலையா? போலீஸ்ரா! டேய் நில்லு. யாரா நீ? நான் குடிக்கல சார், நான் குடிக்கல சார். ஆமா, இந்த பேட்டை எப்படி? பெருங்குடி மக்கள்லாம் இதே பேட்டையில தான் சார் இருக்கிறாங்க. இங்க ஜனங்கள்லாம் அதிகமா நடமாடுறாங்களா? தொழிலாளிங்க நடமாட்டம் பூரா இதே பேட்டையில தான் சார். ஒன்ன போல. ஆமா சார். சார் என்ன சார் திடீர்னு வந்துட்டீங்க? நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானே இந்த போஸ்டர் ஓட்டுறோம்ப்பா, அதுக்கு தான் இடம் பாக்குறேன். சின்ன போஸ்ட் விட்டாளா நீ? அட சாய், நீ எல்லாம் ஏன் காக்கி சொக்காய போடணும்டா? இந்த குண்டுங்கப்பா. என்னமோ ஏதோன்னு திக்குன்னு ஆகி போச்சு. கிளாஸ்ல ஊத்து. ஆமா, எங்க போஸ்ட் ஒட்ட போற? அதுக்கு தான்ப்பா இடம் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு கவலைப்படாத கண்ணா. போஸ்ட் ஒட்ட கூடாதுன்னு எங்க எழுதிக்கிறாங்களோ அது மேல எல்லாம் ஒட்டு. போ, வேகமா போ. நில்லு, வேகமா வா. நாளைக்கு இந்த பேட்டை பக்கம் வர சொல்ல இத மாதிரி காக்கி ட்ரெஸ் பண்ணின்னு வந்த இங்க நடக்கிறதே வேற. அட நான் என்னப்பா செய்யட்டும்? எங்க அப்பா போலீஸ்காரரு. அப்பா போலீஸா? அண்ணாத்த இதை முன்னாடியே சொல்லக்கூடாது அண்ணாத்த. என்ன அண்ணாத்த, நான் என்னென்னமோ பேசிட்டேன் அண்ணாத்த, மனுஷன் அண்ணாத்த. பயப்படாத. இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு எங்க அப்பா. சரி போடா போடா. மரியாதையே மாறுது. ரிட்டையர் ஆயிட்டாரா? போலீஸ் எனக்கு பொக்குன்னு இறங்கி போச்சுப்பா. நீ ஊத்து. கிளாஸ்ல எல்லாம் ஊத்துனா கட்டுப்படி ஆகாது. பாட்டுங்க. அடுத்த வாரம் பெங்களூர்ல ஆல் இந்தியா டென்னிஸ் டோர்னமெண்டாமே. தெரியும். நீங்க ஆட போறீங்களா? இல்ல ஜெயா, டென்னிஸ் ஆடுறது நான் எப்பவும் மூட்டை கட்டி வச்சுட்டேன். ஏன் அதிர்ச்சி அடைகிற? பொண்டாட்டியை கவனிக்கவே நேரம் போதுல. டென்னிஸ் என்னைக்குமே எனக்கு வெறும் பொழுதுபோக்கு தான். இப்ப என் கவனம் எல்லாம் நர்சிங் ஹோம்ல தான். நர்சிங் ஹோமை பெருசுப்படுத்தணும், ஏழைகளுக்காக அதுல ஒரு வார்டு கட்டணும். அதுதான் நம்முடைய பிளான். வரேன். சொன்ன மாதிரியே நீ ஒரு டென்னிஸ் சாம்பியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேடி. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. இனிமே 24 மணி நேரமும் நீ டென்னிஸ் கோர்ட்ல தான் இருக்க போற. ராவெல்லாம் எங்களை நிறைய கொசு கடிக்குதுங்க. கொசு தொல்லை ஒளியணுங்கிறதுக்காக தான் நேத்து இங்க மருந்தடிக்க வந்தாங்க. யார் இங்க தடுத்து நிறுத்தினது? அந்த படுபாவி பாசானத்தை சோத்து மேல அடிச்சிருவானோன்னு நாங்க தாங்க வேணாம். ஈ வந்து உட்கார்ந்தா அது பரவாயில்லையா? இந்த பாருங்க, மறுபடியும் இங்க மருந்தடிக்க வருவாங்க. யாரும் தடுத்து நிறுத்தக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். என்ன மாமா, இன்னைக்கு உடம்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஏன் மாமா, நானும் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, நீங்க எதுக்காக இங்க இருக்கணும்? பேசாம நர்சிங் ஹோம்ல வந்து தங்கி அங்க உடம்ப பாத்துக்க வேண்டியதானே? அதெல்லாம் எதுக்குப்பா? இந்த குப்பத்திலே பிறந்து வளர்ந்து பழகி போச்சு இந்த கட்டைக்கு. அதுவும் தவிர இங்க இருக்கிற இயற்கை காத்து ஆஸ்பத்திரியில கிடைக்குமா? ஏன்பா நீதான் தினமும் வந்து என்ன பாத்துட்டு போறியே? அத்தை, மாமாவுக்கு வேளா வேலைக்கு மருந்து கொடுக்குறீங்கல்ல? கொடுக்கறேப்பா. கஞ்சியோட சேர்த்து தானே கொடுக்குறீங்க? என்ன பேசாம இருக்கீங்க? வீட்டுல அரிசி. அத்தை, இந்தாங்க பணம். முதல்ல போய் அரிசி வாங்கி மாமாவை கஞ்சி வச்சு கொடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? நான் என்ன மூணாவது மனுஷனா? புடிங்க அத்தை, புடிங்க. தம்பி, என்ன மாமா, இது வரைக்கும் நீ செஞ்சிருக்க உதவிக்கு நாங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் கடன் தீராதுப்பா. ஏன் மாமா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? மாமா, என்ன இதெல்லாம்? நீங்க நல்லா ஓய்வு எடுத்துக்கங்க. அத்தை, நாளை காலையில வந்து பாக்குறேன். மாமாவை நல்லா பாத்துக்கங்க. வர்றேன். என்ன இதெல்லாம்? எதுக்கு? ஐயா, இந்த குப்பத்துக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அன்னைக்கு உங்க சம்சாரத்தோட வந்தப்போ எங்களால எதுவும் செய்ய முடியல. அதான் இன்னைக்கு நாங்க எல்லாருமா சேர்ந்து ஐயா இந்த மாலையை அப்படியே கொண்டு போய் உங்க சம்சாரம் கழுத்துல போடுங்க. சாரி ஜெயா, இன்னைக்கு லேட்டா போயிடுச்சு. என்ன பண்றது ஜெயா, குப்பத்துக்கு போயிருந்தனா
அங்க உள்ள ஜனங்க எல்லாம் அந்த மாலையை போட்டு ஒரே அமக்கலப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, கொண்டு போய் நேரா உன் பொஞ்சாதி கழுத்துல போடுன்னு சொன்னாங்க. போட்டுட்டேன். பாத்தியா 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 போச்சுட்ட பாத்தியா? இந்த பாரு, சத்தியமா சொல்றேன், நாளைக்கு சீக்கிரமா வந்துடுவேன். இப்படி தினமும் நீங்க சொல்றது உங்களுக்கு அழுக்காம இருக்கலாம், ஆனா இத கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. ஜெயா, வாங்க சாப்பிடலாம். ஏமா ஏமா தாயே தாயே கோச்சுக்காத தாயே. சாரி ஜெயா, கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு. மன்னிச்சிரு ஜெயா, கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு. கோச்சுக்காத ஜெயா, இன்னைக்கும் கொஞ்சம் லேட்டா போயிடுச்சு. குடிகார மக்களே, நான் சொல்றத நல்லா கவனிச்சீங்க. குடிகாரனும் திருடனும் திருந்தினா கூட யாரும் ஒத்துக்கிறது இல்ல. எப்படின்னா, நாம திருந்தினதுக்கு அப்பாலையும் வேசி தடிக்க கீழே உயிண்டா கூட குடிச்சிட்டு உயிராம பாருந்தா சொல்றாங்க. ஆகையினால இன்னையில இருந்து நாம சபதம் எடுப்போம், குடியை நிறுத்துறது இல்லைன்னு. என்னடா ஒரு கிளாஸ குடிச்சுட்டு பெரிய தலைவர் மாதிரி பிரசங்கம் பண்ற? அப்ப இன்னொரு கிளாஸ் ஊத்து. முதல்ல 8000 ரூபாய் பாக்கி, இப்போ ஒரு கிளாஸ் 9000 ரூபாய கொண்டாந்து கொடு. எதையா பெரிய பணம் எடுத்துயா, 10 பணங்குது, தேவையான எடுத்து. ஏதோ பண ஒரு வெளிநாட்டு துறை என் வண்டியில ஏறி குந்திக்கினாரு. தங்காரப்பேட்டையில இருந்து தாம்பரம் வரைக்கும் விட்டு அலத்தினேன். கப்பல் சொல்ல கப்பனில குடுத்தினாரியா? அது நிறைய பணம், இது உனக்கு தேவையானது எடுத்துக்கோ. ஒரு கிளாஸ் ஊத்துக்க. ஊத்துறது என்னடா, நீந்துறா. யாரா இத புச்சா இருக்க, முக்காடு போட்டுக்குன்னு வர்றான். புச்சுதான் போல இது. நீ அத்தையெல்லாம் கண்டுக்காத. ஒரு கிளாஸ் அடிச்சோடனே முக்காட ஊத்துருவாரு, 2வது கிளாஸ் அடிச்சோடனே சொக்காய ஊத்துருவாரு, 3வது கிளாஸ் அடிச்சோடனே பேண்ட் ஊத்துருவாரு, 4வது கிளாஸ் அடிச்ச உடனே நீ அந்த இடத்துக்கெல்லாம் போகாத. புச்சுதான் நீ சின்ன கிளாஸ்ல ஊத்திவிடு. பெரிய கிளாஸ்ல வேணுமாம்பா? ஆமா, 4 பாட்டில தான் உள்ள தள்ளினீ. அப்பால எதுக்குப்பா முக்காடு? பார்த்தா பெரிய மச்சம் மாதிரி இருக்கிறியாப்பா. என்னப்பா இது? ஒரு டீ கிளாஸுக்கு தாங்குற மாதிரி உடம்ப வச்சின்னு 4 பாட்டில் சாராயத்தை உள்ள தள்ளினீ. இதுக்கு அப்புறம் வீட்டுல போய் கொஞ்சம் வார்னிஷ் சாப்பிட்டா தான் எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். அதே சோமாரி, நீ பெரிய ஆள்பா. வரட்டா? எப்படி நடந்து போயிருவியா? ஓடுவேன். இது என்ன, 8 பாட்டில சாப்பிட்டு 10 மைல் சைக்கிள்ல போவேன். 8 பாட்டில சாப்பிட்டு 10 மைல் சைக்கிள்ல போறியா? அந்த அளவுக்கு ஸ்டெடியா? ஸ்டெடின்னு சொன்னா விழுந்துட்டா அவ்வளவுதான். சரி, நீ ஒரு கிளாஸ் ஊத்து. கிளாஸ் இல்லடா, பாட்டிலோட எடுத்துட்டு போய் குடிப்போம். சரி, நான் வரட்டா? பயலுக்கு நல்ல போதை ஏறி போயிடுச்சு. பரிசை கூட மறந்துட்டு போறேன். பரிசு இருக்கிற கணத்தை பார்த்தா 1000 ரூபாய்க்கு மேல தேர் போல இருக்கு. நில்றா. பாஞ்சாலி, பாஞ்சாலி, என்ன காப்பாத்து. கொண்டாட்டி ஏட்டா கூப்பிடுற? பாவி நீயா? பாத்திரம் மண்டபம் எல்லாத்தையும் மறைச்சு வை. இந்த மாதிரி கடன் கேட்கற வேலையெல்லாம் ஆபீஸோட வச்சுக்க, வீட்டு வரைக்கும் வராத. கடன் கேட்க வரல சார். கடன் கேட்க வரல சார். வரலையா? முத வாட்டி சும்மா வந்திருக்கியா? இப்படி வா, இப்படி வா, இப்படி வா. என்ன விஷயம்? ரெண்டு ஒருத்தன் நல்ல படிச்சவன், உங்க பேங்க்ல வேலை கொடுத்தா நல்லா இருக்கும். அட பாவி, உடனடியா ஒரு அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டியதானே? எப்படியும் வேலை கிடைக்க போறது இல்ல. முண்டா, எத்தனை பேர் வேலை கிடைக்காம கியூல நிக்கிறான் தெரியுமில்ல உனக்கு? சரி சார். இந்தா, புது பொண்டாட்டி மாதிரி கோச்சிட்டு போறிய, உட்கார். வீட்டு வரைக்கும் வந்திருக்க, காபி சாப்பிட்டு போ. காஃபியா? டீ இல்லையா? ஐஸ்கிரீம் மொத்தத்துல பாலே கிடையாது. ஒரு உபச்சாரத்துக்கு கேட்டா அவ்வளவுதான். அது சரி, உன் தொழில் எல்லாம் எப்படி இருக்கு? பத்திரிகை வேலை பாக்குறேன். மூளைக்கு வேலை கொடுக்கற வேலை இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, பத்திரிக்கை பிடிச்சிருக்கா? நீ என்னப்பா பொறுப்பு இல்லாத பையனா இருக்க? ஒன்னும் அடிக்கடி கடன் கேட்க வர்ற, 10 குறைக்கு ஃப்ரெண்டுக்கு வேலை வேணும்னு வேற வர்றிய.
ஆமா உன் சொந்த ஊர் இது? தஞ்சாவூர் பக்கம். எந்த பக்கம்? இடது பக்கமா வலது பக்கமா? அதான் காட்டு மன்னார்குடி. அட பாவி, காட்டு மன்னார்குடியில பிறந்தவனா நீ? ஆமா உன்னை பெத்தவன் யாரு? சரவணமூர்த்தி. அட சரவணமூர்த்தி பிள்ளையா நீ? அட பாவி, அட பாவி. அந்த சரவணமூர்த்தி இருக்கானே எனக்கு ரொம்ப தோஸ்து. அவனை நாங்கெல்லாம் கிளிமுக்கான்னு தான் கூப்பிடுவோம். நாங்க வீட்டுல அப்பான்னு தான் கூப்பிடுவோம். உங்க அப்பா நீ அப்பா நான் கூப்பிடுவேன். இது ரொம்ப புதுசு, ரொம்ப புதுசு. அட பாவி, அட பாவி. ரொம்ப கிட்ட வந்துட்டேன். ஆமா உனக்கு எத்தனை குழந்தைங்க? 2. ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓஹோ, இந்நேரம் கல்யாணம் ஆயிருந்தா. அப்போ உனக்கு இன்னும் கல்யாணம் ஆவலியா? முந்தானி கொஞ்சம் எடுத்து விடு. அப்போ நான் ஏதாவது பொண்ண சொன்னா உடனே பண்ணிக்குவியா? பண்ணிக்கிறேன் சார். பொண்ணியாரு சார்? எது? தப்பா நினைக்காதீங்க சார். சிச்சே, இதுல என்ன தப்பு இருக்கு? வயசு கோளாறு, வாலிப துடிப்பு. ஆமா, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு ஏதாவது கற்பனை பண்ணி வச்சிருக்கியா? சார், நான் கல்யாணம் பண்ற பொண்ணு நல்ல அழகா சிகப்பா இருக்கணும் சார். கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, வைரமா அழகா இருக்கணும் சார். குள்ள மாதிரிலாம் தப்பு இல்ல, ஸ்லிம்மா ஒல்லியா அழகா இருக்கணும் சார். குண்டா இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பொண்ணியா சார்? மொத்தத்துல பொண்ணு வேணும்ன்ற கேட்டியாடி? என் சம்சாரம். வணக்கங்க. வணக்கம். தெரியல இவன யாருங்க? அடியே, நம்ம காட்டு மன்னார்குடி, நம்ம வீட்டுக்கு ஏத்த வீடு, கிளிமுக்க பையன். உங்க அப்பன் பேரை சொல்லண்டா. சரவணமூர்த்திங்க. ஓஹோ, அப்படியா? அப்பா மாதிரியே இருக்காரு. மீசை பாரு, அம்மா மாதிரியே இருப்பான். என்ன சொல்றீங்க? எடுத்ததுக்கு அப்புறம் தம்பி இப்படியே இரு, இந்த வர. டேய், என்ன பையன் எப்படி? ஏன் கேக்குறீங்க? இவனையே நம்ம பொண்ணு கட்டி வச்சுட்டா? நல்ல யோசனைங்க. ஏன்பா வாய் வலிக்குதா? கையால குடுக்குற? ஆமா சார். இல்ல சார், நாளைக்கு பாக்குற சார் உங்களை. இப்படியே பஸ் ஏற போறியா? பத்திரம். ஆமா சார். என்ன மரியாதை பாத்தீங்களா? அந்த காலத்துல மகாராஜா தர்பார்ல இப்படித்தான் திரும்பியே பார்க்காம போயிட்டே இருப்பானுங்க. அதே மாதிரி போறான் பையன். ஏங்க, நாமளே பேசி முடிவு பண்ணிட்டா அவங்க அப்பா அம்மா சம்மதம் கேட்க வேண்டாமா? உனக்கு தெரியாதா? 2 வருஷமா அவங்க அப்பா அம்மாவுக்கு இவ தவசம் பண்றான். அப்படியா? இனிமே அந்த பையனுக்கு அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாம் நாம தான். சாதாரணமா ஆம்பளைய பார்த்து பொம்பளை தான் வெட்கப்படும். இங்க கவனிச்சியா? பொம்பளைய பார்த்து ஆம்பளை நெளியறான். விஷயம் என்னன்னு தெரியுதா? என்ன சார் விஷயம்? இது புரியல? புரியலையே. இது புரியல? நீங்க தான் சொல்லுங்களேன். எனக்கு புரிஞ்சா ஒன்னையே கேக்குறேன். புரியலையா? ஒன்னதான் அந்த பிள்ளைக்கு முடிக்கலாம்னு இருக்கிறோம். கை நிறைய சம்பாதிக்குது, கண்ணுக்கு லட்சணமாவும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேல ஒன்ன அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு பெரிய கடமை செஞ்சு முடிச்சோங்கிற திருப்தி எங்களுக்கு இருக்கும். பேசாம இருந்தா எப்படிமா? பேச போங்கம்மா. என்னடி சொல்றா? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கிறீங்கன்னு கேக்குறா. பையனுக்கு தான் அவசரம் நினைச்சேன். சரி சரி, சீக்கிரம் பஞ்சாங்கத்தோட. நீங்க ஏங்க அவசரப்படுறீங்க? ஓடுலாம் அவசரமா, உள்ள வாடி. பொண்ணை பார்த்து பையன் நெளிஞ்சான், இன்னைக்கு பையனை பார்த்து பொண்ணு நெளியுது. விஷயம் என்னன்னு தெரியுதா? என்ன சார் விஷயம்? இது புரியல? புரியலையே. இது புரியல? நீங்க தான் சொல்லுங்களேன். சகோதர பிரான்ச். அப்படின்னா அண்ணன் தங்கச்சி. மிஸ்டர், எவ்வளவு நேரம் சார்? ஜெயா, நான் போயிட்டு வரேன். இத பாருங்க, இன்னைக்கு எங்க அப்பாக்கு பிறந்த நாள். போன் பண்ணாரு, நான் போகணும். துணைக்கு வேலைக்காரன் அனுப்புனீங்கன்னா. என்ன ஜெயா அப்படி பேசுற? உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள்னா நான் வர வேண்டாமா? நீ மட்டும் எதுக்கு தனியா போகணும்? இல்ல, உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்குமே. குத்தி காட்டுறிய? கரெக்டா 3 மணிக்கெல்லாம் நான் வந்துருவேன். ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இரு. ஓகே?
இந்த மாத்திரை தினம் 3 வேளை சாப்பிட்ட தம்பி 2 நாள் வச்சு வந்து பாரு. சரிங்க. வேற யாரும் இல்லையே? இல்ல சார். அப்படியே யாராவது வந்தாலும் நீயே பாத்துரு. இன்னைக்கு என் ஒய்ஃபோட நான் வெளியூருக்கு போறேன், நாளைக்கு தான் வருவேன். ஓகே? காப்பாத்துங்கய்யா. என்னப்பா என்னாச்சு? சாமி போய் லாரில அடிபட்டாயா. உள்ள மன்னிக்கவும், உங்க அனுமதி இல்லாம புறப்பட்டுட்டேன். வழக்கம் போல காத்திருந்தேன். வழக்கம் போலதான் நீங்களும் லேட்டா வருவீங்க. வீட்டு மாப்பிள்ளைங்கிற முறையில எங்க அப்பா உங்களுக்கு முக்கியம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் அவரோட ஒரே மகன். அதனால அவரோட பிறந்த நாளைக்கு போக வேண்டியது என் கடமை. ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் மரணப்படுக்கையில இருந்து உங்களை பார்க்கணும்னு துடிச்சாலும் ராத்திரி 11 மணிக்கு மேலதான் உங்களால வர முடியும். பாஜியா, உங்க அப்பாவுக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லிட்டியா? எதுக்கு? ஆபீஸ்ல சார் சார் கூப்பிடுறீங்க, வீட்டுல வந்தா அப்பா அப்பான்னு கூப்பிடுறீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்க. அதை விட ஆச்சரியம் இன்னொன்னு இருக்கு மோகன். உண்மையிலேயே அவங்க என்ன பெத்த அப்பா அம்மா இல்ல, அனாதையா கிடந்த என்ன எடுத்து வளர்த்தாங்க அந்த பெரியவங்க. அவங்க பெத்த பொண்ணாவே நினைச்சேன். என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. உண்மையாவா? எனக்கு அப்பா அம்மா யாருன்னே தெரியாது. இது அவங்க கிட்ட கேட்டுறாதீங்க, அவங்களால தாங்கிக்க முடியாது. நான் அனாதைன்னு தெரிஞ்சா எங்க எனக்கு கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு அதை மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா உங்ககிட்ட நான் இதை மறைக்க விரும்பல. எங்க அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்ப அவங்க 2 பேருமே இல்லையே. ஆக நீயும் நானும் ஒரே லிஸ்ட். Come in. யார் நீங்க? என்ன வேணும்? குட் ஈவினிங். நீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீ காஃபி இதெல்லாம் வாங்கி வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். என்னங்க, நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கடனை தவிர எது கேட்டாலும் ஓகே, தைரியமா கேளுங்க. என்ன? இல்ல, வீட்டுல போர் அடிச்சது, அதுதான் உங்களை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா? நீங்க ஒண்ணு சாரி. வாங்க வாங்க போலாம், வாங்க வாங்க. கொஞ்சம் 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 இருங்க. வாங்க. லதா, லதா, ஏய் லதா. சும்மா இருக்க கூட்டிட்டு வந்து வேடிக்கை காட்டுற. ஆடல் பாடல் காதல் என்பது அப்போது, ஊடல் கொண்டு காதல் செய்வது இப்போது.
செல்லம்மா. ஆமாயா ரூம கூட்ட வந்தவளே